ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ செடி எப்படி பதியம் போடுறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நம்ம நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக பார்த்து எடுத்துக்கணும். கிளை நல்லா கனமாக இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி தான் இதை வளைச்சி அந்த கிளையில் அந்த ஸ்டெம்பில் நம்ம மண் போட்டு நிரப்பணும். நல்லா அழுத்தி விட்டு நிரப்பணும். ஒரு செங்கல் எடுத்து அது மேலே வச்சிடணும். மண் வெளியில் தெரியாதபடி இருக்கணும். வேர் வெளியில் வந்துடக்கூடாது. நல்லா அழுத்தி விட்டுறணும். 3 மாதம் அது அப்படியே இருக்கணும். 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம மண்கலவை எடுத்துக்கலாம். இது சாதாரண தோட்டத்து மண். பக்கத்தில் இருக்கிற மண் இது ஆட்டு எரு. எப்படி பவுடராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆட்டு எரை ஒரு பெரிய அரிசி கோணியாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் நம்ம போட்டு வச்சிடணும். கொஞ்சம் மண் கலந்து வைக்கணும். வச்சுட்டு நம்ம அப்பப்போ மீன் அமிலம் இல்லை புளிச்ச மோர் தெளித்து விட்டுக்கிட்டே வரணும். 3 மாதம் 4 மாதம் ஆன பிறகு இது மாதிரி பவுட்ரு ஃபார்முக்கு வந்துடும். இதை நல்லா கலந்துக்கலாம். கல், பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து எடுத்துடலாம். நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் சாம்பல் இருந்தால் கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட்டு ஏரி இல்லைன்னா கூட தொழு உரம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். மண்புழு உரம் வேண்டாம். நீண்ட நாள் பயிருங்கிறதுனால இது மண்புழு உரம் வேண்டாம். எல்லா பக்கமும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டோம். இதை ஒரு தொட்டியில் எடுத்து நம்ம நிரப்பிக்கலாம். சின்ன தொட்டி தான். இதை நிரப்பிக்கலாம். காஞ்ச இலை செருகள் இருந்தால் நம்ம அடியில் போட்டுட்டு மேலே மண் நிரப்பிக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, இப்படியே செஞ்சுக்கலாம். மூணு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த பதியத்தை நம்ம எடுத்துடலாம். சீசனுங்கிறதுனால நான் எல்லா ஸ்டெம்பையும் நம்ம கவர் பண்ணி விட்டுட்டோம். இந்த பதியம் வச்சதை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். வேர் அறுந்துடாமல் நம்ம பார்த்து எடுக்கணும். பொறுமையாக நம்ம எடுக்கணும். 3 மாதத்துக்குள்ளே நம்ம வேர் வந்துடும். இன்னும் 1 மாதம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் நல்லா வேர் வரும். நம்ம 3 மாதத்துலேயே எடுத்துக்கிறோம். 2 செடி இருக்குது. 2 வேர் வந்திருக்கு. 2த்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். வேர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பொறுமையாக வேர் அறுந்துடாமல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அந்த தொட்டியில் நம்ம வச்சிடலாம். இப்படி சைடாக தான் நம்ம வைக்கணும். வேர் வெளியில் தெரியாமல் சைடாக நேராக வைக்கக்கூடாது. சைடாக தான் வைக்கணும். வச்சு அதுக்கு மேலே நம்ம மண் நிரப்பிக்கலாம். நல்லா அழுத்தி விட்டுறணும். தண்ணி ஊற்றும் போது ஸ்டெம்பு வெளியில் வந்துடக்கூடாது. அந்த அளவு நம்ம அடியில் ஊனி வைக்கணும். இது 1 வருஷம் ஆன பிறகு நம்ம பெரிய பாட்டில் எடுத்து ரீபாட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.